ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான ஹெல் மோட் கேமர் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமையோட ஒரிஜினல் நேம் ரொம்பவே லென்த்தியாக போகும், அதனால தான் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். இந்த வருஷம் ரிலீஸ் ஆனதில் இந்த அனிமே என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ கதை வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். சரி வாங்க நம்ம வளவலான்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல் மோட் கேமர் சீசன் 1 எபிசோட் 1 தி எண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கதையோட முடிவு வருது. அந்த கேமை 3 வருஷத்துல முடிச்சுட்டா ஏதாச்சும் ஒரு கஷ்டமான கேம் ஒரு 10 வருஷத்துக்கு முடியாத மாதிரி கண்டினியூஸா போனா நல்லா இருக்கும் அப்படின்னு கஷ்டமான கேமை நம்ம ஹீரோ நெட்ல சர்ச் பண்ணும்போது எப்பவுமே முடியாத ஒரு கேம் அவங்களுக்கு ஆஃபர் பண்றோம் அப்படின்னு லெவலுக்கான மோடு வருது. அதுல ஹெல் மோட நம்ம ஹீரோ செலக்ட் பண்றான். அந்த ஹெல் மோட்லயும் எந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லி அதுல கேக்குது. டேமன் லார்ட் ஹீரோஸ் 2 பேருமே 5 ஸ்டார்ஸ்ல இருக்காங்க. பட் ஆனா அதுக்கோ கீழே சமனர் கேட்டகரி 8 ஸ்டார்ல இருக்கு. இந்த கேரக்டர் டெஸ்டிங் ஃபேஸ்ல தான் இருக்கு. செரிஃப் இடத்துல தான் நீங்க பிறப்பீங்கன்னு போட்டுக்குவோம். எஸ் நம்ம ஹீரோ கொடுத்தா நம்ம ஹீரோ டக்குன்னு சிஸ்டம்குள்ள போயிருந்தான். என்னடா அது டைட்டா இருக்கு, மூச்சு முட்டுது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா குவா அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு கேட்குது. பார்த்தா குழந்தையா நம்ம ஹீரோ பிறந்திருக்கான். அழகா இருக்கான்ல அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அவனை தூக்கி பாக்குறாரு. இது ஒரு பையன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பி ஆகுறாரு. ஆலன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு பேரையோ வைக்கிறாரு. குழந்தையா நம்ம ஹீரோ வளர்ந்துட்டு இருக்கான். பட் உண்மையில நம்ம ஹீரோக்கு 35 வயசு ஆகுது. ப்ரீவியஸ் லைஃப்ல அன்எஜுகேட்டட் சிங்கிள் லைஃப் தான், போரிங்கான ஒரு லைஃப். பட் ஆனா இந்த தடவை ரீஇன்கார்னேட் ஆகி நல்லா தான் இருக்கு நம்ம ஹீரோ பாக்குறான். அண்ட் இவங்க ஜாப்பனீஸ் தான் பேசுறாங்க, எனக்கு ஈஸியா புரியுது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல போட்ட மாதிரி செரிஃப் ஃபேமிலியில வந்து பிறந்திருக்கேன். இந்த செரிஃபா இருக்கிறவங்க அதிக டாக்ஸ் கட்டி கஷ்டப்படணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். அண்ட் இதுதான் என்னோட அப்பா ரோடு, இவனுக்கு ஒரு 20 வயசு ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இதுதான் என்னோட அம்மா தெரசியா, இவளோட வயசு 20 வயசுக்கோ கம்மியா தான் இருக்கும் நம்ம ஹீரோ பாக்குறேன். அவங்க கொஞ்சம் கொள்ளவரதை பார்த்தா தெரியுது கூடிய சீக்கிரம் எனக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ வருவாங்க நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். இப்போ அவங்க அம்மா நம்ம ஹீரோவை தூங்க வச்சுட்டு போகவா நம்ம ஹீரோ எந்திரிச்சு ஸ்டேட்டஸ் விண்டோ ஓப்பன் அப்படின்னு சொன்னா எதுவுமே நடக்கல. நான் ஒரு சமனரா இருந்திருக்கணும், நான் பிறந்ததுல இருந்து ட்ரை பண்றேன், ஏன் எதுவுமே நடக்கல, திரும்பவும் ட்ரை பண்ணவும் ஸ்டேட்டஸ் விண்டோ ஓப்பன் சொன்னா இந்த தடவை ஏதோ நடக்குது. நம்ம ஹீரோ கத்துறான். பேரண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு தூக்கத்துல கத்துறான் போல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தாங்க. அவங்க போன அப்புறம் திரும்பவும் ஸ்டேட்டஸ் விண்டோ ஓப்பன் சொன்னா ஒரு புக் வருது. நம்ம ஹீரோக்கு 1 வயசு ஆகுது. நேம் ஆலன், சமனர் கிளாஸ் அப்படின்னு சொல்லி எல்லாம் கரெக்டா போட்டிருக்கு. 1000 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் அடைஞ்சாதான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும்னு அதுல போட்டிருக்கு. நம்ம ஹீரோவோட ஹைச் ரேங்க்ல இருக்கிற இன்செக்ட் அண்ட் பீஸ்ட் சமன் பண்ண முடியும்னு அதுல இருக்கு. சமனர் கிளாஸ் டெஸ்டிங் ஃபேஸ்ல இருந்ததுனால அவங்க கிரிம்வார அனுப்ப டைம் ஆயிடுச்சு, சாரி அப்படின்னு சொல்லி காட் ஆஃப் கிரியேஷன் எலனா நம்ம ஹீரோக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஃபைனலி டெவலப்பர்ஸ் எனக்கு இதை அனுப்பிட்டாங்களே, கம் ஃபோர்த் இன்செக்ட் சமன் இன்செக்ட், என்ன சொன்னாலும் வர மாட்டேங்குது, புரிஞ்சு போச்சு. இது எப்படி யூஸ் பண்ணணுங்கிற கைடு இல்லை. பட் எல்லா கேம்லயும் காமனா இப்படி தான் இருக்கும். கிரியேட் இன்செக்ட்னு சொல்லவோ ஒரு கார்டு கிரியேட் ஆகுது. இப்போ சமன் இன்செக்ட்னு சொன்னா அவங்க அம்மா எட்டி பார்க்கப்போ டக்குன்னு நம்ம ஹீரோ தூங்கியிருந்தான். உண்மையிலேயே எனக்கு தூக்கம் வருது, நாளைக்கு பார்த்துக்கலாம் நம்ம ஹீரோ தூங்கியிருந்தான். நம்ம ஹீரோட பேரண்ட்ஸ் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு வழக்கம் போல எல்லா வழியும் பார்த்துட்டு இருக்கான். இல்லையா குழந்தைங்களை தூங்க போடுவாங்க, அப்படியே அவங்க அம்மா தூங்க போட்டுட்டு போகவும் இன்செக்ட் நம்ம ஹீரோ இப்போ சமன் பண்றான். அவன் மூஞ்சிலேயே வந்து அது குதிக்குது. பார்த்தா ஒரு கிராஸ் கோப்பரை தான் நம்ம ஹீரோ சமன் பண்ணியிருக்கான். ஹே போச்சி இங்க வா நம்ம ஹீரோ கூப்பிட்டா அதுக்கு அறிவில்லைங்கிறதுனால அது நம்ம ஹீரோ பேச்ச கேட்கல. அதோட ஸ்டாட்டஸ்ல இருக்கிற எஜிலிட்டி எண்டோரன்ஸ் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா 1 பாயிண்ட் வந்துட்டு நம்ம ஹீரோவோட ஸ்டாட்ஸ்ல ஆட் ஆகுது. நம்ம ஹீரோ சமன் பண்ற பீஸ்டோட பவர்ஸ் வந்துட்டு நம்ம ஹீரோக்கோ வருது. போச்சி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா நம்ம ஹீரோ சமனை மிதிச்சிருந்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட பீஸ்ட் சமனையும் நம்ம ஹீரோ பயன்படுத்தினா அதுல எலி தான் வருது. கிராஸ்ஹோப்பருக்கு டெங்கானும் இதுக்கு மவுசினும் நம்ம ஹீரோ பேர் வைக்கிறான். நம்ம ஹீரோ சொல்றது அதுங்களுக்கு புரியலனாலும் ஸ்கில் யூசேஜ் நம்ம ஹீரோ சொன்னா கிராஸ்ஹோப்பர் ஜம்ப் பண்ணுது, அந்த மவுஸை சுத்தி வருது. இப்போதைக்கு என்னால 20 பீஸ்ட் சமன் பண்றதுக்கான கார்டு ஸ்லாட் இருக்கு. மவுஸை நான் வச்சிருந்தா என் ஸ்ட்ரென்த் 10 இன்க்ரீஸ் ஆகுது. ஹெல் மோட்ல நான் இருக்கிறதுனால என்னோட லெவல் அப் ரொம்பவே ஸ்லோவா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா அவங்க அப்பா ரத்த வெள்ளத்துல வந்து நிக்காரு. உங்க அப்பா இன்னைக்கு ஒரு போரை தோக்கடிச்சிருக்க தெரியுமா அப்படின்னு அவங்க அப்பா வந்து சொல்றாரு. ஐயா இந்த வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் ரியல் மான்ஸ்டர் நான் பார்க்க போறேன், நானும் பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவங்க அப்பாவும் நம்ம ஹீரோவை தோல்ல தூக்கி வச்சு கூட்டிட்டு போறாரு. ஃபர்ஸ்ட் டைமா அந்த வில்லேஜுக்கு வெளியே நம்ம ஹீரோ வந்து பாக்குறான். அந்த பறந்து போற பேர்டுக்கு பேரு ஆபகரான். இந்த மாதிரி வின்டர் டைம் வர்ற டயத்துல தான் அது மைக்ரேட் ஆகும். அந்த பறவைங்களோட பேர் தான் அவனுக்கு ஆலன்னு வச்சிருக்கேன். இதான் அதுங்களோட லிமிட். அதுங்க இஷ்டப்பட்ட இடத்துக்கு அதுங்க போலாம், அது ஃப்ரீடமா இருக்கும். நீயும் அப்படிதான் ஃப்ரீடமா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு உங்க அப்பா சொல்றாரு. அவங்க அப்பா வேட்டையாடின அந்த போர் ரொம்பவே பெருசா இருக்கு. வில்லேஜ்ல இருக்கிற 20 பேர் கூட சேர்ந்து தான் நம்ம ஹீரோ அப்பா அதை தோக்கடிச்சிருக்காரு. ஹீரோ ரோடின் வந்துட்டான் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு சொல்லவும் ரோடின் எல்லாரும் பாராட்டுறாங்க. இதுதான் கெர்டா, ஹலோ சொல்ல நம்ம ஹீரோ அப்பா சொல்லவும் என் பேரு ஆலன், உங்களை பார்த்ததுல சந்தோஷம் நம்ம ஹீரோ சொல்லவும் உன் பையன் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கானு கெர்டா சொல்றான். இந்த போர் ஸ்ட்ராங்கா நம்ம ஹீரோ கிட்ட இது ஒரு சீரங் மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லி அதை பத்தி அவர் எக்ஸ்பிளைன் பண்றான். இப்போ 10 மாசம் கழிச்சு காமிக்கிறாங்க.
நம்ம ஹீரோ கொஞ்சம் வளர்ந்துட்டா அவனோட எம்பி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால ஜி லெவல் மான்ஸ்டர் நம்ம ஹீரோவால சமன் பண்ண முடியும் அண்ட் ஃபியூஸும் நம்ம ஹீரோவால பண்ண முடியும். எனக்கு நிறைய மேஜிக் பவர் தேவை, அதுக்கு நான் நிறைய சாப்பிடணும் அப்படின்னு ஃபாஸ்ட்டாக நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு போயிட்டு 2 மவுஸை ஃபியூஸ் பண்ணா என்ன வருது நம்ம ஹீரோ ட்ரை பண்ணா எம்பி பத்தல அப்படின்னு சொல்லி வருது. அடாச்சே ஹெல்மோட் ரொம்ப கஷ்டமா இருக்கே நம்ம ஹீரோ படுத்துருதான். இப்போ நம்ம ஹீரோக்கு 3 வயசு ஆகுது. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட நிறைய மான்ஸ்டர் ஸ்லாட்ஸ் இருக்கு. ஃப்ராக் அண்ட் மோல நம்ம ஹீரோ ஃபியூஸ் பண்ணா ஒரு பேர்ட் ஒன்று வருது. அந்த பேர்டை நம்ம ஹீரோ சமன் பண்றான். நம்ம ஹீரோட வாய்ஸ் அதை அப்படியே மிமிக் பண்ணி காமிக்குது. இந்த ஜி கிளாஸ் மான்ஸ்டர் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா இருக்கு. நம்ம ஹீரோ சொல்றத கரெக்டா அதுங்க கேக்குது. இந்த ஃப்ராக் வந்து எனிமீஸை அட்ராக்ட் படுத்தி கோவப்படுத்தும். இந்த மோல் வந்துட்டு பள்ளத்தை தோண்டும். இது எல்லாமே யூஸ்ஃபுல்லான மான்ஸ்டரா இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். எந்த பீஸ்ட்டை நான் எது கூட ஃபியூஸ் பண்ணணுங்கிறதையோ தெரிஞ்சுக்கணும் நம்ம ஹீரோ யோசிக்கும் போது அந்த மோலை பள்ளம் தோண்டி நம்ம ஹீரோவை கீழே விழ வைக்குது. மணி இப்போ 3 ஆகவும் பிரச்சனை வந்துருச்சு நம்ம ஹீரோ பார்க்குறான். பார்த்தா ஜெர்டாவோட பொண்ணு வந்துட்டு நம்ம நைட்ஸ் விளையாடலாம் அப்படின்னு கூப்பிடுறா. இவளோட பேரு கிரணா. விளையாடுற பேர்ல சீரியஸா வந்து நான் அட்டாக் பண்ணுவேன். நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு அதை தடுத்துட்டு இருக்கான். மான்ஸ்டர்ஸோட எஜிலிட்டி ஸ்ட்ரென்த் எல்லாம் நம்ம ஹீரோட்ட இருந்தாலுமே கூட கிரணா கிட்ட நம்ம ஹீரோ அடி வாங்குறான். நாளைக்கு பார்க்கலாம் ஆல்தான் அப்படின்னு சொல்லிட்டு கிரணா கிளம்புறா. அம்மாவோட வயிறு பெருசாயிடுச்சு, ஃபீல்டில் நாளைக்கு நான் ஒர்க் பண்ணட்டுமா நம்ம ஹீரோ கேட்கறேன். கார்டு ஸ்டாக் பண்ணி என்னோட ஸ்ட்ரென்த் அடல்ட்டுக்கு ஈக்குவலா இப்போ இருக்கு, என்னால அதை பண்ண முடியும் நம்ம ஹீரோ நினைச்சா. கிரணா கூட விளையாடு, கண்டிப்பா நீ வளர்ந்த அப்புறம் இந்த வேலையெல்லாம் பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு முடிஞ்ச அளவு ஃப்ரீயாரு அப்படின்னு உங்க அப்பா சொல்றாரு. பையன் இருந்தாலும் நான் அவனை வேலை வாங்க மாட்டேன். இவரும் கரெக்டா தான் யோசிக்கிறாரு. சரி நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா நீ மரத்து மேல கல்ல எறிஞ்சிட்டு இருக்கியே எதுக்குன்னு கேட்கவோ மான்ஸ்டர் வந்து அம்மாவை ப்ரொடெக்ட் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரன்னிங் கிளாஸை தவிர்த்து மற்ற ஸ்கில்ல லேர்ன் பண்ண முடியுமான்னு தான் நம்ம ஹீரோ பார்க்குறான். நீ கிரணா 2 பேரும் டேலண்டடா தெரியுறீங்க, உங்க அப்ரைசல் செரமனிக்கு தான் வெயிட் பண்றேன்னு உங்க அப்பா சொன்னா அது என்ன நம்ம ஹீரோ கேட்கறான். உங்க டேலண்ட்டை அதை வெளிப்படுத்தும், எல்லாரும் அதுல கலந்துக்கிடுவாங்கன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. நம்ம ஹீரோ இப்படியே அவன் கிரேச்சர்ஸை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். கிரணா கூடயோ கஷ்டப்பட்டு ஸ்வாட் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா தோத்து போயிட்டு தான் இருக்கான். ஹீரோட அம்மா வெளியே வரும்போது அந்த டெங்காங்கிற பூச்சியை நம்ம ஹீரோ விட்டுருப்பான். அதை பார்த்து அவங்க பயந்து கீழே விழுறாங்க. பிரசவ வழியில துடிக்கவோ கிரணா அவங்க அம்மாவை கூட்டிட்டு வான்னு ரோடின்னு சொல்றான். அப்பா நான் சுடு தண்ணியை வச்சுட்டேன், அடுத்து என்ன பண்ணிட்டோம் நம்ம ஹீரோ கிட்ட அது ரோடின்கே தரல, இதுக்கு மேல நான் பாத்துக்கிடுதேன், ஆம்பளைங்க எல்லாம் வெளியே போங்க அப்படின்னு கிரணா அம்மா அடிச்சு பத்திட்டாங்க. ஃபைனலி நம்ம ஹீரோட அம்மாக்கு இன்னொரு குழந்தை பிறந்துருது, தெரசியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்பா ஓடி போய் பார்த்தா இன்னொரு பையன் தான் பிறந்திருக்கான், நீங்களே பேர் வைங்கன்னு சொல்லவும் மாஷ் அப்படின்னு அவர் பேர் வைக்கவும் இந்த பேரையோ மான்ஸ்டர் கிட்டே இருந்து எடுக்கலையேன்னு அவங்க அம்மா கிட்ட அது வந்து அப்படின்னு ரோடின் முழிக்கிறான். பட் நம்ம ஹீரோட அம்மா விழுந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் எதனால ரீஎன்கார்னேட் ஆனேன்னு எனக்கு தெரியாது, பட் ஆனா என்னோட ப்ரீவியஸ் லைஃப் ரொம்பவே ஆர்டினரியா இருந்தது, சொல்லிக்கிற அளவுக்கு கூட யாரும் இல்ல, அதுல இருந்து தப்பிக்க தான் நான் கேம்குள்ள வந்தேன். ஆனா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும் பிரதருக்கு ஹாய் சொல்லுன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. ஹாய் மாஷ் அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடுறான். ஃபேமிலியை கண்டிப்பா இந்த செரஃப் டைம்ல இருந்து நான் ஃப்ரீ பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு ஜஸ்ட் 3 வயசுலயே ஓவர் பவர்ட்டா தான் இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ கிட்ட 100 பீஸ்ட்டை சமன் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அந்த 100 பீஸ்டோட ஸ்ட்ரென்த் பிளஸ் அதோட எஜிலிட்டி எல்லாமே நம்ம ஹீரோ கிட்டேயும் இருக்கும். அதே நேரத்தில் 100 பீஸ்ட்டை வந்துட்டு மேனேஜ் பண்றதுக்கான மேஜிக் பவரும் சேர்த்து நம்ம ஹீரோ கிட்ட இருக்கணும். அதுதான் இங்க ஒரு மைனஸா இருக்கும். கதை இனிமே தான் வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போகும். மிஸ் பண்ணாம பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.